வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். தோல் சீவிட்டு இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். பட்டாணியும் அதே போல் நான் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் 1 எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துட்டுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துட்டுருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே சோம்பு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சமாக காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெயிலே இந்த மசாலா சாமான்லாம் சேர்த்து வறுபடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதே போல் மசாலாலாம் சேர்த்த உடனே தீஞ்சி போகாமல் கைவிடாத ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது கூடவே பட்டாணி சேர்த்துடலாம். வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காயிலே வேக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா கூடவும் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மசாலாலாம் நல்லா கலந்துட்டோம்.
இப்போ இது மேலவே நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆகிடுது. இது பார்த்துட்டிங்கன்னா நான் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து சூடான சாம்பார் சாதத்து கூட ரசம் சாதத்து கூட தொட்டுண்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.